கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நபிமொழியிலே சொல்லுவார்கள், தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீலத்தும் பஅதல் ஃபரீலா. ஒரு முஸ்லிம் ஹலாலான முறையிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வது, ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது, உண்டாக்கி கொள்வது அவனுடைய ஏனைய ஃபர்லான கடமைகளுக்கு பின்னால் அதுவும் கடமை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பு ஒரு கடமை, ஹஜ்ஜு ஒரு கடமை, ஜகாத் ஒரு கடமை, தொழுகை ஒரு கடமை, இப்படியெல்லாம் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமையான காரியங்களுக்கு பின்னால் ஒரு முஸ்லிமின் மீது, ஒரு முஃமினின் மீது மிக முக்கியமான கடமை அவன் ஹலாலான சம்பாத்தியத்தை சாப்பிட வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தில் அவனுடைய ஆடை இருக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தில் அவனுடைய வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மே 1 உழைப்பாளர்களுடைய தினம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. இந்த தருணத்தில் உழைப்பினுடைய அவசியத்தை பற்றி நம்முடைய மார்க்கம் எவ்வளவு தூரம் பேசியிருக்கிறது என்பதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்குண்டு. உலக வரலாற்றில் இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் உலக மக்களுக்கு உழைப்பினுடைய வழிகாட்டுதலை தந்ததை போல் வேறு எந்த மார்க்கமும் வழிகாட்டுதலை தந்ததில்லை. இஸ்லாமிய சட்ட நூல்களை எடுத்து ஆய்வு செய்கிற போது ஆச்சரியப்படுகிறோம். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள் முன்கூட்டியே ஆய்வு செய்ததற்கான தீர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் எப்பேற்பட்ட வியாபாரமாக இருக்கட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் அறியப்படாத எத்தனையோ வியாபார திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுகிறோம். இதுபோல ஏராளமான வியாபாரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் 2-3 சஹாபிகள் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்வார்கள் என்பது வேறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணத்தை ஒரு நிறுவனத்திலே கொடுக்கிறார்கள், ஒரு பங்கை வாங்கிக் கொள்கிறார்கள். விலை ஏறுகிற போது விற்கிறார்கள், குறைகிற போது வாங்குகிறார்கள். இந்த பங்கு சந்தையினுடைய விஷயங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் யூகித்து பார்க்கப்படாத விஷயம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபாரத்திற்கான எல்லா அடிப்படைகளையும் இந்த உம்மத்திற்கு விட்டு கொண்டு சென்றார்கள். இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட்டுத்தான் போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிற எந்த ஒரு வியாபாரத்துறையை எடுத்தாலும் அது ஹலாலா ஹராமா என்று நம்மால் மிக தெளிவாக சொல்லிவிட முடியும். காரணம், அதற்கான அடிப்படை உசூல்களை, அடிப்படை பொது சட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாகவும் குர்ஆனின் வாயிலாகவும் இந்த உம்மத்திற்கு தந்துவிட்டு போய்விட்டார்கள். அதை ஆய்வு செய்த இமாம்கள் இனிமேல் வியாபாரம் இப்படியெல்லாம் நடக்கலாம், இப்படி நடந்தால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா தெளிவாக பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை வியாபாரம் இந்த நிலைக்கு மாற்றப்பட்டால் என்ன செய்யலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இல்லையா பேசியிருக்கிறார்கள். வியாபாரத்தினுடைய எல்லா துறைகளை பற்றி உண்டான பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்குமான தீர்வு இன்றைக்கு புத்தகமாய் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உழைப்பினுடைய ஒழுக்கத்தை, அதன் விழுமியங்களை இந்த உலகத்தில் இந்த தீனுல் இஸ்லாமை தவிர்த்து வேறு எந்த மதமும் இவ்வளவு தெளிவாக பேசியதில்லை. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல உழைப்பாளிக்கான அந்தஸ்தை சொன்னார்கள், ஒரு நல்ல வியாபாரிக்கான அந்தஸ்தை சொன்னார்கள். நாளை மறுமை நாளில் அரசுடைய நிழலை பெறக்கூடிய 7 நபர்களில் ஒருவர் நியாயமான முறையிலே வியாபாரம் செய்தவர், மோசடி செய்யாமல் வியாபாரம் செய்தவர்,
ஹலாலான முறையிலே தன்னுடைய வியாபாரத்தை உழைப்பை ஆக்கி கொண்ட ஒரு வியாபாரி கியாமத்துடைய நாளில் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலை 7 நபர்களுக்கு தருவானே, அதில் ஒருவராக அவர் இருப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமான பாக்கியமா இது? மஹ்ஷருடைய அந்த கொடூரமான அந்த வெயிலில், தாங்க முடியாத அந்த வெயிலில் மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த துன்யாவை நியாயமான முறையில் தேடிய ஒரு மனிதருக்கு அந்த நிழல் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்தவருக்கு அந்த நிழல் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே ஹலாலான சம்பாத்தியத்திற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட காலம் நின்று வணங்கியவர்களுக்கு அர்ஷுடைய நிழலை பற்றி, அதை பற்றி மட்டும் பேசவில்லை. இறையச்சத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் அர்ஷுடைய நிழல் இல்லை. தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வணக்கத்திலேயே கழித்தவர்களுக்கு மட்டுமல்ல அர்ஷுடைய நிழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாதான், உலகத்தினுடைய வாழ்வாதாரம் தான். ஆனால் அல்லாஹ் ரசூல் விரும்பியபடி நியாயமான முறையிலே, ஹலாலான முறையிலே, மோசடி செய்யாமல் ஒரு நல்ல வியாபாரத்தை, ஒரு வாழ்வாதாரத்தை நீ சம்பாதித்திருந்தால் உனக்கும் அர்ஷுடைய நிழலில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இணையத்திற்குரியவர்களை மார்க்கம் உழைத்து சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அடுத்தவர்களிடத்திலே யாசகம் கேட்பதை விட, ஏதாவது இருந்தால் கொடுங்க என்று கேட்பதை விட, சிரமப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது நாம் சம்பாதித்து உழைத்து சாப்பிடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீ ஏன் யாசகம் கேட்கிறாய்? ஏன் அடுத்தவரிடத்தில் யாசகம் கேட்கிறாய்? வீட்டில் ஒன்றும் இல்லையான்? இருக்கு யா ரசூலுல்லாஹ், ஒரே ஒரு போர்வை வைத்திருக்கிறோம், அதே போல் சாப்பிடுவதற்கு ஒரு உணவு தட்டு வைத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னான். ரெண்டையும் எடுத்து கொண்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டையும் சஹாபாக்களிடத்திலே காட்டி கேட்டார்கள், இதை யார் வாங்கிக் கொள்வது? ஒரு சஹாபி எந்திரிச்சார், யார் சொல்லலாம், நான் ஒரு திர்ஹத்துக்கு இந்த ரெண்டையும் வாங்கிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஹாபாக்களிடத்திலே ஒரு திர்ஹத்திற்கு மேல் யாராவது எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். 3 தடவை கேட்டவன் ஒரு சஹாபி எந்திரிச்சார், யார் சொல்லலாம், நான் 2 திர்ஹத்துக்கு எடுத்துக்கிறேன். பெருமானார் அவரிடத்திலே கொடுத்து 2 திர்ஹத்தை வாங்கினார்கள். இந்த சஹாபிட்ட கொடுத்தாங்க, ஒரு திர்ஹத்தை உன்னுடைய குடும்பத்தினுடைய உணவு செலவுக்காக நீ வைத்துக்கொள், இன்னொரு திர்ஹத்தை மார்க்கெட்டில் போய் ஒரு கோடாரி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சஹாபி வாங்கி கொண்டு வந்தார். பெருமானார் தங்களுடைய கையினால், முபாரக்கான கையினால் ஒரு மட்டையை சீவி அந்த கோடாரிக்குள் நுழைத்து அதை சரி செய்து அந்த சஹாபியிடத்திலே கொடுத்து, நீ காடுகளுக்கு சென்று விறகை வெட்டி அதை சுமந்து நீ சந்தையிலே விற்று உன்னுடைய வாழ்வாதாரத்தை நீ தேடிக்கொள், 15 நாட்களுக்கு இந்த மதீனாவின் பக்கம் இனி நான் உன்னை பார்க்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 15 நாளைக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, போய் சம்பாதின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த சஹாபி போனார், விறகுகளை வெட்டி சந்தையிலே விற்று 10 திர்ஹம் லாபத்தோடு பெருமானாரை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்போ என்ன நிலைமை? பரக்கத்தாக இருக்கேன் யா ரசூலல்லாஹ், 10 திர்ஹம் லாபம் கிடச்சிது, என்னுடைய உணவு தேவையும் அதில் நிறைவேற்றிக் கொள்கிறேன், மற்ற என்னுடைய தேவைகளையும் அதில் நிறைவேற்றிக் கொள்கிறேன். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலைக்கு போய் சிரமப்பட்டு விறகுகளை சுமந்து வந்து சந்தையிலே விற்று நீ சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு திர்ஹம் என்பது கியாமத்துடைய நாளில் உன்னுடைய முகத்தில் யாசகத்தினுடைய பிச்சையினுடைய கரையோடு அடையாளத்தோடு நீ வருவதை விட இந்த ஒரு திர்ஹம் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு கியாமத்துடைய நாளில் அது ஒரு முகத்தில் ஒரு கரையாக அமையும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவரிடத்திலே கையேந்தாதீர்கள், உங்களுடைய குழந்தைகளை கையேந்துகிற நிலையில் விட்டு செல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன் குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுட்டு போகணும். நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய சந்ததிகள் அடுத்தவரிடத்திலே கையேந்தக்கூடிய நிலையை நீங்கள் விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால்,
ஹலாலான சம்பாத்தியத்தை சிரமப்பட்டு உழைத்து சாப்பிடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். யார் மக்களிடத்திலே யாசகத்தின் வாசலை திறக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வறுமையினுடைய வாசலை திறக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு தடவை மக்களிடத்தில் யாசகம் கேட்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், அந்த வாசலை நாம திறந்து வைத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையினுடைய வாசலை திறந்து வைக்கிறான். காலம் முழுக்க அவர்கள் யாசகம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே உழைக்க வேண்டும். கொஞ்சமாக இருந்தாலும் அது ஹலாலான சம்பாத்தியமாக, சொந்த உழைப்பின் மூலமாக நாம் வேர்வை சிந்தி, நாம் சிரமப்பட்டு, நாம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைத்த காசு பணத்திற்கு ரப்பிடத்திலே பெரிய மரியாதை உண்டு. தபூக்கினுடைய போர் முடிந்து பெருமானார் மதீனாவிற்குள்ளே வருகிற போது சஅத் இப்னு முஆதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி ரசூலுல்லாஹ் வரவேற்கிறதுக்காக போறார். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்குள்ளே நுழைகிற போது சஅத் இப்னு முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் போய் முசாஃபா செய்கிறாங்க. வாங்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், முசாஃபா பண்ணுறேன். அவருடைய கையை பிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் கை ஏன் இவ்வளோ காய்ச்சி போயிருக்கு, கரடு முரடாக இருக்குது, ஏன் இவ்வளவு தழும்புகள் உங்களுடைய கையில்? இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு விவசாயி, மண்வெட்டியை வச்சு தினமும் தோட்டத்தில் வேலை பார்க்குறது தான் என்னுடைய பொழப்பு, என்னுடைய தொழில் அதுதான், அதை கொண்டு தான் என்னுடைய குடும்பத்திற்கு நான் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த கையை அப்படியே பிடித்து முத்தமிட்டார்கள் என்பது வரலாறு. உழைத்து சம்பாதிக்கக்கூடியவனுடைய கைக்கு பெருமானார் கொடுத்த கௌரவம் அது. கொஞ்சமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்கள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய கடமையான வணக்கங்களுக்கு பின்னால் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு இருக்கிற முதல் கடமை தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் அவன் ஹலாலான சம்பாத்தியத்திற்கான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். எந்த காலத்திலேயும் ஹராமான சம்பாத்தியம் நம்முடைய பொருட்களில், நம்முடைய காசு பணங்களில், நம்முடைய வாழ்வாதாரங்களில் கலந்துவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் பெரும் சிக்கல்களை அது இழுத்து கொண்டு வரும். பரக்கத்தில்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும். நபிமார்கள் எல்லாம் அவர்கள் நுபுவத்தினுடைய வேலையை செய்தது மட்டுமல்ல, அவர்கள் தொழிலாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அவர்களும் உழைப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, வலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை உருக்கக்கூடிய தொழிலை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம், அந்த தொழிலை அவருக்கு நாம் லேசாக்கி தந்திருந்தோம். அனிஅமல் சாபிகாத்தியும் வ கத்திர் ஃபிஸ் சர்தி வ அமலு சாலிஹா, நீண்ட ஒரு வசனம். நீங்கள் அதை கொண்டு உருக்கு சட்டைகளை நீங்கள் தயார் செய்யுங்கள். வ கத்திர் ஃபிஸ் சர்து, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் அந்த உருக்கு சட்டையினுடைய கண்ணிகளை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் அதை இணைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு வியாபாரம், ஒரு தொழில் ஒரு நபி செய்கிறார். தொழில் செய்யுங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, குர்ஆன் அந்த தொழில் ஒரு நேர்த்தியை கடைபிடிக்க வேண்டும், நல்ல முறையில் உங்களுடைய தொழில் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. வகத்திர் ஃபிஸ் சர்தி, அந்த கண்ணிகளை கண்ணியமான முறையிலே, சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே அதை நீங்கள் இணைக்க வேண்டும். வஅமலு சாலிஹா, நல்ல முறையில் செய்யுங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் உருக்குச்சட்டையை செய்து அதை விற்று வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது குர்ஆனுடைய வரலாறு. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களும் உழைத்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் தச்சு தொழிலாளியாக இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்திற்காக வேண்டிய ஹலாலான வழிகளைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உழைப்பாளர் தினத்தின் மூலமாக வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல நம்மளுடைய நோக்கம். உழைப்பின் வழியாக இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன வழிகாட்டுதல் என்ன? உழைக்க வேண்டும், ஹலாலான முறையிலே உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு ஹலாலான சம்பாத்தியத்தை மட்டும் நமக்கு தர வேண்டும். ஹராம் எந்த காலத்திலேயும் நம்முடைய உடலில் அது கலந்து விடக்கூடாது. நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு பணங்கள் ஹலாலாக சம்பாதிப்பதை போல் செலவு செய்யப்படுகிற இடங்களும் ஹலாலாக இருக்க வேண்டும். அதுவும் உழைப்பு சார்ந்த விஷயம் தான். அதுவும் உழைப்பு சார்ந்த விஷயம். வெறும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் பேரல்ல உழைப்பு என்பது.
கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹராமான முறையில் உன்னை கொண்டு போய் நாம் போடுறோம்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதற்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை ஆகிரத்திலே ஒரு மனிதன் எந்த வழியில் அவன் சம்பாதித்தான், எந்த வழியில் அவன் செலவு செய்தான் என்பதை அந்த மனிதன் ரப்பிடத்திலே பதில் சொல்லுகிறவை அவனுடைய பாதம் அவன் நின்ற இடத்தை விட்டும் நகர முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி ரப்பிடத்தில் காத்திருக்கிறது. என்ன தொழில் செஞ்ச, எப்படி சம்பாதிச்ச, உண்மையை சொல்லி சம்பாதிச்சியா, பொய் சொல்லி சம்பாதிச்சியா, உன்னுடைய காசு வனங்கள் உன்னுடைய கணக்கில் ஏறிய வந்ததுடைய வழிமுறைகள் என்ன? ஒரு துணியை விற்கிறோம், ஒரு பீஸை விற்கிறோம், நல்லா உழைக்குங்க, 5 வருஷம் உழைக்கும், 10 வருஷம் உழைக்கும், ஆனால் யதார்த்தம் அதுவல்ல என்று சொன்னால் அது பொய்யான வியாபாரமாக மாறுகிறது. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசு பணங்கள் ஹராம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசு பணம் ஹராம். பொய் சொல்லி விற்ற ஒரு துணியின் மூலமாக வரக்கூடிய காசு பணம் ஹராமானது. நல்ல உழைக்கும், சாயம் போகாது என்றெல்லாம் சொல்லி விற்கிறோம். ஆனால் சாயம் போகிறது என்று சொன்னால் அதன் மூலம் கிடைத்த அந்த வருமானம் நமக்கு ஹராமான வருமானம். ஹராமான வருமானத்தின் மூலமாக எந்த சதை வளர்கிறதோ அந்த சதை நரக நெருப்பிற்கு மட்டும்தான் தகுதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய மூமினீன்கள், இன்றைக்கு வியாபாரத்தினுடைய முறைகள் எல்லாம் மாறிப்போய்விட்டது. வியாபாரத்தினுடைய யுக்திகள் எல்லாம் மாறிப்போய்விட்டது. அதன் உருவம் பெரிய அளவில் மாறிப்போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதற்கான வழிகளை மிகுந்த கவனத்தோடு நாம் அதை ஆராய வேண்டும். நிறைய பேர் நல்ல முறையில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வரக்கூடிய வழிகளை பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கம் அனுமதிக்காத வழிகளில் வருவதை பார்க்கிறோம். ஏற்கனவே நான் இதே மிம்பரில் நினைவுபடுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு கமிஷன்கிற பேரில் இன்றைக்கி நிறைய பேர் காசு வாங்குகிறோம். நாம் நிறைய பேர் காசு வாங்குகிறோம் கமிஷன்கிற பேரில். ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. சில அன்பர்கள் சொல்வதுண்டு, இன்றைக்கி கமிஷன் இல்லாமல் திருப்பூரில் தொழில் செய்ய முடியாதுன்னு. குர்ஆன் சொல்லுகிறது, குல்லா இஸ்தபில் ஹபீஸ் வத்தயீபு வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். நன்மையும் தீமையும் எந்த காலத்திலையும் ஒன்று சேர முடியாது. தீமை அது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தீமை தீமை தான் குர்ஆன் சொல்லுகிறது. கெட்டது கெட்டது தான். உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட்டதை நன்மை என்று சொன்னால் அது ரப்பிடத்திலே நன்மையாக மாறிவிடாது. இது இல்லாமல் இன்னைக்கு தொழில் செய்ய முடியாது, எல்லாரும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறதுனால அதை ஹலாலாக்கிட முடியாது. நாம் நம்முடைய ஓனரிடத்திலே எஜமானரிடத்திலே நாம் செய்யக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய வேலைக்கு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு இன்னொரு நபருக்கு நாம் வேலையை கொடுப்பதற்காக வேண்டி கமிஷன் பேசுறதுங்கிறது ஹராமான காசா இல்லையா? இது மாதிரி எத்தனை வழிகளில் நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அதை கொடுக்கிறோம். ஹராமான சம்பாத்தியத்தினாலேயே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய குடும்பத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் சாலிஹீன்கள். யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விவரம் தெரிந்ததற்கு பின்னால் தொழுகிறாங்க, இபாதத் செய்கிறாங்க, தொழுகையில் உயிரோட்டம் இல்லை, தொழுகையில் உயிரோட்டம் இல்லை, ஓர்மை இல்லை. தொழுகை ஒரு சடங்கு மாதிரி போய்கிட்டு இருக்கு, இபாதத்து ஒரு சடங்கு மாதிரி போய்கிட்டு இருக்கு. பலமுறை முயற்சித்து பார்த்தும் அவர்களால் முடியவில்லை. கடைசி அம்மாட்ட வந்தாங்க, ஏம்மா நான் உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சமயத்தில், நீ கருவாக என்னை சுமந்து கொண்டிருந்த சமயத்திலே ஹராமான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டியா, நீ ஹராமான காசு பணத்தை ஏதாவது நீ சாப்பிட்டியான்னு சொல்லி அம்மாட்ட கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, அப்படி எதுவும் நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் உண்டு. ஒரு முறை பக்கத்து வீட்டிலே முற்றத்திலே அவர்கள் சமைத்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த வாசனையின் காரணத்தினால் அவங்க அனுமதி இல்லாமல் நான் வந்து ஒரு ஊசி அளவிற்கு ஒரு லேசாத முக்கி நான் என்ன செஞ்சேன், டேஸ்ட்டு பார்த்தேன். அவரிடத்திலே அனுமதி வாங்கினீர்களா? இல்லை, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி நான் சாப்பிட்டுட்டேன். யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. இத்தனை வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தாயார் சாப்பிட்ட அந்த உணவை நீங்கள் ஹலாலாக்கி தர வேண்டும், அன்று செய்த அந்த காரியத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பை வாங்கியதற்கு பின்னால் என்னுடைய தொழுகையிலே நான் உயிரோட்டத்தை அனுபவித்தேன் என்கிறார்கள் யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நம்முடைய இபாதத்தில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னு சொன்னால் தொழுகையில் உயிரோட்டமே இருக்காது.
சடங்கு மாதிரி தொழுக ஒரு பாரமாக நமக்கு தெரியும், ஜகாத் ஒரு பாரமாக தெரியும், நோன்பு ஒரு பாரமாக தெரியும், இபாதத்து நமக்கு பாரமாக தெரிகிறது என்று சொன்னால் அங்கே ஹலாவத்துல் ஈமான் இல்லை என்று அர்த்தம். ஈமானுடைய சுவை உயிரோட்டம் இல்லை என்று அர்த்தம். ஈமானுடைய சுவை இல்லாமல் போவதற்கான அசல் காரணம் 2 சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், மார்க்க அறிஞர்கள். 1, முறையான பாதுகாக்கப்பட்ட பார்வை அவனிடத்தில் இருந்திருக்காது. கண்டதையெல்லாம் பார்ப்பான். இதைத்தான் பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு வரையறை இருந்தது இல்லை. எதை வேண்டுமானாலும் பார்ப்பான் என்று இருக்கக்கூடியவர்களுடைய இபாதத்து வெறும் சடங்காகத்தான் இருக்கும். அவர்கள் அதிலே லயித்து போக மாட்டார்கள், அதிலே அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும். போய் தொழுகணுமேன்னு தொழுவாங்க, கடமை நீங்கணுமேன்னு தொழுவாங்க. நம்ம ரப்புக்காக வேண்டி, நம்மை படைத்த ரப்புக்காக வேண்டி நாம் ஏன் தொழக்கூடாது, நாம் ஏன் சிஜதா செய்யக்கூடாது, நம்ம ரப்பை வணங்காமல் நாம் ஏற வணங்க போறோங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நிச்சயமாக அவர்கள் தொழுகைக்கோ ஜகாத்துக்கோ நோன்பிற்கோ வரமாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். 2வது காரணம், அவருடைய வாழ்வாதாரம் ஹராமாக இருக்கலாம். 2 காரணம். 1, பார்வை சரியில்லைன்னாலும் இபாதத்தில் உள்ள எல்லா உயிரோட்டமும் போயிடும். 2வது, அவனுடைய வாழ்வாதாரம், சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய திரையை பிடித்து அழுது கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், இவ்வளவு அழுகிறாரு, ஆனால் அவருடைய உணவு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவருடைய வாழ்வாதாரம் ஹராம், அவருடைய உழைப்பு ஹராம், எல்லாத்தையும் ஹராமாக வச்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ் எப்படி இந்த இபாதத்தை கபூல் செய்வான், துஆவை கபூல் செய்வான் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹராமான சம்பாத்தியத்தினால் நாம் மட்டுமல்ல, நம் இபாதத்துகள் மட்டுமல்ல, அதன் மூலம் நம்முடைய சந்ததிகளுடைய ஈமானுக்கும் பெரிய பாதிப்பை அது என்ன செய்யும், ஏற்படுத்துகிறது. ஹராமான சம்பாத்தியத்தினால் ஏற்பட்ட வளர்ந்த உடல் சதை நரகத்திற்குத்தான் போகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எதை சம்பாதித்தோம், எப்படி செலவு செய்தோம் என்பதை ரப்பிடத்தில் சொல்லாதவரை அங்கிருந்து நகர முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த உழைப்பாளருடைய இந்த தினத்தில் மார்க்க ரீதியாக, ஷரியத் ரீதியாக இந்த நாளை நாம் கொஞ்சம் பரிசீலித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்வாதாரங்கள் நாம் எப்படி அதை சம்பாதிக்கிறோம், அதை எந்த வழியில் நாம் செலவு செய்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஹலாலாக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய செலவினங்களை பற்றி பார்க்கிற போது முகம் சுளிக்க வைக்கிறது, வருத்தப்பட வைக்கிறது. 5 நேர தொழுகையாளியாக இருக்காங்க, ஆனால் குடிப்பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அதுக்குன்னு ஒரு காசு பணத்தை செலவு பண்ணுறாங்க. 5 நேரம் இத்தனைக்கும் தொழுகையாளி, இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நபர். பல பேர் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாங்க, அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய நபர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த, மிக கடுமையாக தடுத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தன் சாராயம் குடித்து நோய்வாய்ப்பட்டு, ஒரு குடிகாரன் நோய்வாய்ப்பட்டால் அவனை நோய் விசாரிக்க செல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் ஜனாசாவை பின்தொடர்ந்து போகாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை உண்டு குடிப்பழக்கத்திற்கு. 5 நேர தொழுகையாளி, ஆனால் அவர் சம்பாதித்த காசு பணங்கள் எல்லாம் குடிக்கு ஹராமான காரியத்திற்காக வேண்டி செலவு செய்கிறார்கள், சீட்டாடுகிறார்கள், பந்தயம் வைக்கிறாங்க. இதுவெல்லாம் ஒன்றுக்கும் அடுத்த நேர உணவினை பற்றி யோசிக்கக்கூடிய ஏழைகள் செய்கிற காரியம் அல்ல. அல்லாஹ் நல்ல முறையில் வச்சுருக்கான், நல்ல காசு பணம் இருக்குது, இன்னும் 2 தலைமுறைகள் அமர்ந்து சாப்பிடுவதற்குண்டான பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த டென்ஷனும் இல்லை துனியாவை பற்றி. இருக்கிற நேரத்தை பூரா ரப்பு ரப்பு ரப்புன்னு அல்லாஹ்வை வணங்கியே கழிக்க வேண்டிய ஒரு சூழலில் கிடைத்த காசு பணங்களை கொண்டு போய் மார்க்கம் அனுமதிக்காத சூதாட்டங்களிலேயும், சீட்டுகளிலேயும், பந்தயங்களிலேயும், ஹராமான குடிகளிலேயும் இது மாதிரியான காரியங்களுக்கு செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, உழைப்பினுடைய இந்த சமயத்தில் அந்த உழைப்பை எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பற்றியும் நாம் கவனிக்க வேண்டும். அதற்கான பதிலை சொல்லாமல் நம்மால் நகர முடியாது. நல்ல காரியமாக இருந்தால் கூட தேவையில்லாத செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது மார்க். நல்ல காரியம். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு உது செஞ்சுட்டு இருந்தாங்க. 3 முறை உது செய்த ஸஅத் ரலியல்லாஹு 4வது தடவை முகத்தை கழுகும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, யா ஸஅத் மா ஹாதா ஸரஃப் யா ஸஅத், ஸஅதே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். யார் சொல்ல, உது செஞ்சுட்டு இருக்கேன். 4வது தடவை கழுகுறீங்க முகத்தை, 3 தடவை தானே கழுகணும். யார் சொல்லுதா 4வது தடவை கழுகிறது இஸ்ராஃப் ஆகுமான்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓடுகிற ஆற்றின் ஓரத்தில் நீ அமர்ந்து கொண்டு 4வது முறை நீ உது செய்தாலும் அந்த தண்ணீர் உனக்கு இஸ்ராஃப் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல காரியம்தான். ஆனால் மார்க்கம் அனுமதித்த வரம்பை தாண்டுகிற போது அதுவும் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குள்ளாகிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஹராமுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறாங்க. நாம் அவர்கள் வழிவந்தவர்கள். குறைந்தபட்சம் அவர்கள் அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஹராமான சம்பாத்தியத்தை பற்றியும் ஹராமான செலவினங்களை பற்றியும் ஓரளவு கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹராமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டோன்னு சொல்லி தண்ணீரை குடித்து 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 வாந்தி எடுத்தார்கள். சுற்றி இருந்தவர்கள், இனிமே இப்படி நீங்கள் வாமிட் எடுத்தீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும், போனாலும் பரவாயில்ல, என்னுடைய வயிற்றில் ஹராமான ஒரு பருக்கையோடு என் ரப்பை நான் சந்திப்பதை விட என்னுடைய குடல்களெல்லாம் வெளியே வந்து விடுவது மேல் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, அவர்கள் எங்கே, நாம் எங்கே? ஹராமான ஒரு சில திரகங்கள் ஹலாலான படத்தில் கலந்துவிட்டது என்ற காரணத்தினால் அன்றைக்கு கிடைத்த ஒட்டுமொத்த வருமானத்தையும் தூக்கி கொடுத்தார்களே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கே, நாம் எங்கே? கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, எல்லா இடங்களிலேயும் உழைப்பினுடைய சார்ந்த எல்லா விஷயங்களிலேயும் மிகுந்த கவனத்தோடு மார்க்கம் நமக்கு நல்ல முறையிலே வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய முஃமின்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய தொழிலாளிகள் நாம் இருக்கிறோம். முதலாளிகளை விட தொழிலாளிகள் இன்னைக்கு ஜாஸ்தி. தொழிலாளிகளுடைய உரிமைகளையும் இந்த நாளில், அதுவும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறையில் பெருமானார் கற்றுத்தந்த ஒழுக்க விளிமியங்களின் அடிப்படையிலே அவர்களை நடத்த வேண்டிய கடமையே நமக்கு உண்டு. உங்களுக்கு கீழ் ஒருவர் வேலை செய்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு கீழ் ஒருவர் வேலை செய்தால் நீங்கள் எதை உடுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு மதிப்புள்ள ட்ரெஸ்ஸையும் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் கொடுங்க. ஆடு மாடுகளை மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவர்களை தரம் தாழ்ந்து நடத்த வேண்டாம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்தார், யார சொல்லலாம், என்னுடைய அடிமை, என்னுடைய வேலையாட்களை, வேலைக்காரனை நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கிறதுன்னு கேட்டான். அடிக்கடி தப்பு பண்ணுறார், நான் எத்தனை தடவை மன்னிக்கிறதுன்னு. பெருமானார் அமைதியாக இருந்தார்கள். 2வது தடவை கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க. 3வது தடவை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் வேலைக்காரனை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நீ 70 தடவை மன்னிக்கணும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 70 முறை உன்னுடைய வேலைக்காரனை நீ மன்னிக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று சொன்னால் வேலைக்காரர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானது தான், நம்முடைய செலவினங்களும் ஹலாலானது தான். ஆனால் அதை நமக்கு ஈட்டித்தரக்கூடியவர்களாக நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை நாம் எப்படி நடத்துகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிகாட்டுதலையும் தந்திருக்கிறார்கள். இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு ஹலாலான சம்பாத்தியத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கணும். ஹலாலான சம்பாத்தியம், ஹராமான சம்பாத்தியம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை விட்டு விலகுவதற்குண்டான முயற்சிகளை, வழிகளை நாம் தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, என்னுடைய உம்மத்திற்கு ஒரு காலம் வரும், சம்பாதிச்சா போதும், அது எப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்கிற மனோநிலைக்கு என் உம்மத்து வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிற போது அந்த துர்பாக்கியவான்களாக அந்த பட்டியலில் நாமும் சேர்ந்து விடக்கூடாது. எனவே நம்முடைய சம்பாத்தியத்தை, நம்முடைய வாழ்வாதாரத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.